வணக்கம். நியூஸ் 7 தமிழில் எக்ஸ்பிரஸ் நியூஸை வழங்குவதற்காக மோனிகா. மன்னார் வளைகுடா அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். பாம்பனில் இருந்து சுமார் 200 விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்குள் சென்றனர். அவர்களில் கிறிஸ்திலியோன் என்பவருக்கு சொந்தமான படகில் சென்ற மீனவர்கள் மன்னார் வளைகுடா அருகே சர்வதேச கடல் பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் கிறிஸ்திலியோன் மற்றும் அவரது படகில் இருந்த மற்ற 8 மீனவர்களை படகுடன் பிடித்துச் சென்றனர். பின்னர் தலைமன்னார் செல்லப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேரிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதியின் நலம் விசாரிக்க இன்றும் பல்வேறு பிரமுகர்கள் மருத்துவமனைக்கு வந்தனர். நுரையீரல் தொற்று காரணமாக திமுக தலைவர் கருணாநிதி கடந்த 15ஆம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவிரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரது உடல்நிலை தேறி வருவதால் நாளை மறுநாள் வீடு திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் முழு நலம் பெற்றுவிட்டார். இன்னும் ஓரிரு நாளில் வீடு திரும்புவார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை எங்களுக்கு சொன்னார்கள். அவர் வீட்டிற்கு வந்து மறுபடியும் அவருடைய எழுத்து, கலை, அரசியல் பணியை தொடர வேண்டும் என்று நாங்கள் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லுகிறோம். நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறார்கள். சந்தோஷமாயிற்று. மீண்டும் அவர் இன்னும் 2 தினங்களில் வீட்டிற்கு அழைத்து செல்வதாக கூறினார்கள். அழைத்து வந்த பிறகும் அவருடைய எல்லா பணிகளும் தொடர்ந்து இன்னும் இந்த தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய இது கட்சி என்ற ஒரு நிலையை தாண்டி இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களிலேயே ஒரு மூத்த தலைவருக்கான அது ஒரு மரியாதை நிமித்தமாக உடல்நலம் விசாரிக்கிறதுக்காக வந்த சந்திப்பு இதை நாங்கள் நினைக்கிறோம். அவர் மீண்டும் அரசியல் களத்தில் பணியாற்றணும்னு வேண்டுகிறோம். விரைவில் குணமடைந்து வீடு திரும்பி அரசியல் களத்தில் பணியாற்றணும் வேண்டுகிறோம். தேர்தலில் போட்டியிடாத 200 கட்சிகளின் நிதிநிலை குறித்து ஆய்வு செய்யுமாறு வருமான வரித்துறைக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பவுள்ளது. இந்தியாவில் பாஜக, காங்கிரஸ், பகுஜன் சமாஜ், திரிணாமுல், மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் தேசியவாத காங்கிரஸ் ஆகிய 7 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளும் 58 மாநில கட்சிகளும் 1700க்கும் மேற்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளும் உள்ளன. இந்த கட்சிகள் கருப்பு பணத்தை நன்கொடையாக பெற்று அவற்றை வெள்ளையாக மாற்றி வருவதாக வந்த புகார்களை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் தேர்தலில் கருப்பு பண புழக்கம் கட்டுப்படுத்தப்படும் என்று தேர்தல் ஆணையம் நம்புகிறது. மக்கள் நல கூட்டணி நிரந்தர அமைப்பாக இருக்க முடியாது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ரூபாய் நோட்டு விவகாரம் பொதுத்துறை வங்கிகளை சீர்குலைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி திட்டமிட்டு எடுத்த நடவடிக்கை என குற்றம் சாட்டினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக புதுச்சேரியில் வரும் 28ஆம் தேதி அரசியலமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாட்டில் வைகோ பங்கேற்காதது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த திருமாவளவன், இந்த விவகாரத்தில் வைகோவை விடுதலை சிறுத்தைகள் புறக்கணிக்கவில்லை என்று தெரிவித்தார். நிரந்தர அமைப்பு இல்லையே, அது ஒரு பிரச்சனைகளின் அடிப்படையில் போராடுகிற போது அது மக்கள் நல கூட்டு இயக்கம், தேர்தல் நேரத்தில் இணைந்து செயல்படுகிற போது அது மக்கள் நல கூட்டணி. இப்படிப்பட்ட கூட்டமைப்பு அல்லது கூட்டு இயக்கம் என்பது எப்போதுமே நிரந்தரமானதாக இருக்க முடியாது. EVKS இளங்கோவன் தம் மீது வைத்த விமர்சனங்களுக்கு பதில் அளிக்க முடியாது என்று காங்கிரஸ் மாநில தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன்னை பற்றியும் தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகள் பற்றியும் விமர்சித்தால் அதற்கு பதில் அளிக்க முடியாது என கூறினார். இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய திருநாவுக்கரசர், நாடாளுமன்றத்தை கூட்டாமலே இதற்காக மத்திய அரசு அரசாணை வெளியிட முடியும் என்றார். எந்த கருத்தும் அதை பற்றி நான் சொல்ல விரும்பலைங்க. முடிஞ்ச போன எதுக்கு கான்ட்ரவர்சியை நான் என்னுடைய கடமை எல்லாரையும் கட்சியில் இருக்கிற எல்லோரையும் ஒருங்கிணைத்து சென்று கட்சியை பலப்படுத்த நான் நினைக்கிறேன். அதை நோக்கி நான் பாடுபடுகிறேன். என்னுடைய கவனத்தை வேறு திசைகளில் திருப்ப நான் விரும்பவில்லை. எனவே இது குறித்து எந்த விமர்சனமும் அவர் என்ன பேசினாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அதற்கெல்லாம் எந்த பதிலும் இனிமேல் சொல்லப்போவதில்லை. என்னுடைய கட்சியை பலப்படுத்துவதுதான் என்னுடைய பணி இப்போது.
தமிழக அரசின் உயரதிகாரி இல்லத்தில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழக அரசின் உயரதிகாரி ஒருவரின் இல்லம் உட்பட தமிழகம் முழுவதும் 7 இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக தெரியவந்துள்ளது. வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்தி வரும் இந்த சோதனை தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 40 நாட்களுக்கு மேலாக நீடிக்கும் பண தட்டுப்பாட்டால் பண்டிகை கால செலவுக்கு பணம் எடுக்க முடியாமல் மக்கள் அவதிப்படுகிறார்கள். நாட்டில் பண தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் மக்கள் பெரும் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர். மேலும் ரிசர்வ் வங்கி மற்ற வங்கிகளுக்கு குறைந்த அளவு பணத்தையே வழங்கியதால் வங்கி வாடிக்கையாளர்களின் தேவைக்கு ஏற்ப பணத்தை வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனிடையே கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகைகளை ஒட்டி பண தேவை அதிகரித்துள்ள நிலையில் பணம் எடுப்பதற்காக வங்கிகள் மற்றும் ஏடிஎம்களில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்து கிடக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சம்பளம் வராதனால நாங்க கஞ்சி கூட கருமாய் போடுறோம். கஷ்டத்துல இருக்கோம். இப்ப படிக்க போட முடியாம 3 மாசம் சும்மா நாங்க வந்து மண்ணை சுமந்து விட்டு நாங்க உட்காந்துருக்கோம். இந்த சொத்து சோகமா அவங்க பேர்ல இருக்கு 5 ஆம்பளை பிள்ளை இருக்கு. வட்டி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கொடுத்து காலத்துல அனுப்பிட்டாங்க. ஓஏபி கொடுக்குறவங்களுக்கு எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. பாருங்க அப்புறம் என்ன அந்த சல்காருக்கு என்ன ஒழுக்கம் இருக்கு? சேலம் அருகே போலீசாரை தாக்கிய விவகாரத்தில் ஏற்கனவே 92 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் பலர் கைது செய்யப்படக்கூடும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் வீடுகளை பூட்டிவிட்டு கிராமத்தை விட்டு வெளியேறியுள்ளனர். சேலம் மாவட்டம் எளம்பிள்ளை அருகே விசைத்தறி தொழிலாளி சரவணன் என்ற இளைஞர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசாரை பார்த்து சரவணன் திரும்பிச் செல்ல முயன்ற போது போலீசார் சரவணன் மீது லத்தியை தூக்கி வீசியதால் இருசக்கர வாகன சக்கரத்தில் சிக்கி கீழே விழுந்தார். அப்போது எதிரே வந்த டெம்போ சரவணனின் மீது ஏறியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காவல்துறையினரை தாக்கியும் அவர்களது வாகனங்களை கற்களை வீசி எரிந்தும் கலவரத்தில் ஈடுபட்டனர். தாக்குதல் தொடர்பாக கிராமத்தைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோரை அழைத்து சென்று 92 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே மேலும் பலரை போலீசார் கைது செய்யப்படக்கூடும் என்பதால் 3 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்கள் வீடுகளை பூட்டிவிட்டு கிராமங்களை விட்டு வெளியேறியுள்ளனர். இதனால் அந்த கிராமம் ஆள் நடமாட்டம் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகின்றது. ஊரில் எல்லாத்தையும் சொந்த பந்தம் நல்லவங்க கெட்டவங்க எல்லாத்தையும் ரொம்ப அராஜகம் பண்ணி யாருமே வீட்டில் இல்லாத வீட்டு விட்டு ஓடி போய் இப்போ என் வீட்டு துக்க காரியத்துக்கு கூட ஒருத்தரும் வர முடியாத நிலைமையில் நான் வண்டியாக வந்து வீட்டில் உட்காந்துட்ருக்கேன். நான் நேற்றுக்கு கலெக்டர் ஐயா கிட்ட மனு கொடுத்தேன். மாவட்ட உயர் அதிகாரி போலீஸ் அதிகாரியும் மனு கொடுத்துருக்குறேங்க. எந்த ஒரு மனு இன்னும் வந்து போலீஸு அந்த இது வந்து இன்னும் குறையிலைங்க. இது தொடர்பாக ஊடகங்களுக்கு பேட்டி அளித்தால் அவர்களையும் கைது செய்வோம் என போலீசார் மிரட்டுவதாகவும் அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இப்போ நாங்கள் பேட்டி கொடுத்தா எங்களையே அரெஸ்ட் பண்ணுறேன். இப்போ நாங்கள் சாவூட்டுக்காரர் எங்களையே அரெஸ்ட் பண்ணுறேன். உங்களை எல்லாத்தையும் கைது வெட்டி கொண்டு போய் உள்ள வைப்போம் பேட்டி கொடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும்? போலீஸ் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுன்னா என் பையனுக்கு தான் சாவுக்கு காரணமாக இருந்துக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு யாருக்கும் பாதுகாப்புலாம் எதுவும் கிடையாது. இந்த ரவுண்டு பூரா எங்கேயுமே எட்டின அளவுக்கு பிள்ளைங்க கூட்டிங்க பொம்பளைங்க ஆம்பளைங்க யாருமே இப்போ வயசானீங்க முதலான்ட்டு வீட்டில் இல்லை. போலீசாரின் அத்துமீறும் நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியரிடமும் சேலம் சரக துணை ஆணையரிடத்திலும் மனு கொடுத்துள்ளதாகவும் தங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் திமுக தலைவர் கருணாநிதி வெள்ளிக்கிழமை வீடு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவாச கோளாறு காரணமாக கடந்த 15ஆம் தேதி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் கருணாநிதி அனுமதிக்கப்பட்டார். தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் மருத்துவர்களால் கண்காணிக்கப்பட்ட அவருக்கு சுவாச கோளாறு சீரடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அவரை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரையுலக பிரபலங்களும் சந்தித்து உடல்நலம் விசாரித்தனர். இந்நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை கருணாநிதி இல்லம் திரும்ப வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது.
புதிய தேசிய கல்விக் கொள்கையில் மத்திய அரசு இடஒதுக்கீடு கொள்கையை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையை வகுப்பதற்கு முன்னதாக கல்விக் கொள்கை குறித்த சுப்பிரமணியம் கமிட்டியின் அறிக்கையை மத்திய அரசு வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என தெரிவித்துள்ள அவர், கல்விக் கொள்கை குறித்து மாநில அரசின் பிரதிநிதிகள், கல்வியாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களையும் கேட்டறிய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி அனல்மின் நிலையத்தின் 5வது யூனிட்டில் 71 நாட்களுக்கு பிறகு மீண்டும் மின் உற்பத்தி துவங்கியுள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி 5வது யூனிட்டில் உள்ள கொதிகலனுக்கு செல்லும் குழாய் வெடித்ததில் அங்கு பணியில் இருந்த ஒப்பந்த பணியாளர்கள் 3 பேர் உயிரிழந்தனர். இதனால் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது. பின்னர் பழுதான 5வது யூனிட்டை சரி செய்யும் பணிகள் அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் மேற்கொண்டு வந்தனர். பழுது சரியாகி மின் உற்பத்தி துவங்கிய நிலையில் மீண்டும் யூனிட்டில் உள்ள சாம்பல் மின்விசிறி பழுதானது. தற்போது அந்த பழுதும் சரி செய்யப்பட்டு மீண்டும் மின் உற்பத்தி துவங்கியுள்ளது. பிளாஸ்டிக் குப்பை இல்லாத மாநகராட்சியாக உருவாக்கும் புதிய திட்டம் இன்று முதல் நெல்லை மாநகராட்சியில் அமல்படுத்தப்பட்டது. பிளாஸ்டிக் குப்பைகளை அறவே ஒழிப்பதற்கு நெல்லை மாநகராட்சி ஆணையாளர் சிவசுப்பிரமணியன் தலைமையில் புதிய திட்டம் செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் மக்காத குப்பைகளையும் வாரத்தின் மற்ற நாட்களில் மக்கும் குப்பைகளையும் சேகரிக்க முடிவு செய்யப்பட்டது. அந்த திட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்பட்டு செயல்பட துவங்கியது. புதிய திட்டத்தின்படி மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பை என பிரித்து வழங்க வேண்டும் என பொதுமக்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். 100 வருடங்களில் முதல் முறையாக பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுத்துள்ளது. இதுகுறித்து செய்தி வெளியிட்டுள்ள போர்ப்ஸ் பத்திரிகை, கடந்த 25 ஆண்டுகளாக கடும் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சியின் விளைவாக உலகின் 5வது மிகப்பெரிய பொருளாதாரமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அதே நேரம் ஐரோப்பிய கூட்டமைப்பில் இருந்து பிரிட்டன் வெளியேறியதால் அந்த நாட்டின் பொருளாதாரம் சரிவடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. வேளாண் கடனுக்கான வட்டியை செலுத்துவதற்கான கால அவகாசத்தை மத்திய அரசு 60 நாட்கள் நீட்டித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய மத்திய வேளாண் துறை அமைச்சக கூடுதல் செயலர் ஆஷிஷ்குமார் புடானி, குறிப்பிட்ட காலத்துக்குள் தொகையை சரியாக செலுத்துவோருக்கு வட்டித் தொகையில் 3% தள்ளுபடி சலுகை அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவு பெறுகிறது.